वन्नं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீவே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. ஆத்ம ஞானியாய் பிரம்மஸ்வரூபமாய் விளங்கும் மாமன்னர் ஜனக மகாராஜாவுக்கு எனது பணிவான வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. பிரபு, தாங்கள் ஏதோ தீவிரமாக சிந்திப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான். பிரம்மஸ்வரூபமாய் விளங்கும் தாங்கள் இப்படி சிந்திப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் பிரம்மம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிரபு, தங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? இல்லை இல்லை, மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று. பூரண கும்பம் தந்து தங்களை பூஜிக்கும் அந்தணர்கள் கூட பிரம்ம மந்திரத்தை சொல்லித்தானே வணங்குகிறார்கள். அது என் மகிழ்ச்சிக்காக. அரண்மனையில் வாழும் அனைவரும் அதை சொல்லித்தானே தங்களை வணங்குகிறார்கள். அது என் அன்பை பெறுவதற்காக. மிதுலாபுரியே அதை சொல்லித்தானே ஆனந்தம் அடைகிறது. அதைத்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். என் மக்கள் என்னை பற்றி சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியானால் இன்றே மாறுவேடத்தில் நகர சோதனைக்கு புறப்படலாம் என்று. உட்கார் வள்ளி, பரவாயில்லை உட்கார். ஆமாம், இன்று என்ன விசேஷம்? அறுசுவை உணவு சமைத்து அற்புதமான விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறாயே. என்ன சுவாமி இப்படி கேட்கிறீர்கள்? நமது இல்லத்தில் மட்டுமல்ல, இந்த விதேக நாடு முழுவதிலும் எல்லோருடைய இல்லங்களிலும் எப்போதும் விருந்து சாப்பாடுதானே? ஆமாம் ஆமாம், சரியாக சொன்னாய். அதிலும் விதேக நாட்டின் தலைநகரான மிதிலியில் வாழும் பாக்கியம் பெற்ற நமக்கு என்ன குறை இருக்க போகிறது? அப்படி சொல்லுங்கள். அதிலும் மாமன்னர் ஜனகர் ஆட்சி நடக்கும் இந்த வேளையில் யாருக்கு என்ன குறை இருக்க முடியும்? சாதாரணமாக மற்ற மன்னர்களை சொல்வது போல் மாமன்னர் ஜனகர் என்று மட்டும் சொல்லிவிடாதே. வேறு எப்படி சொல்ல வேண்டும்? பிரம்மஞானி ஜனக மாமன்னர் என்றே சொல்ல வேண்டும். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத வளம் இந்த நாட்டில் மட்டும் நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? சொல்லுங்கள். ஜனகரே பிரம்மம், பிரம்மமே ஜனகர். அதனால்தான்
சுவாமி ம்? வாருங்கள், வந்து உணவருந்துங்கள். உணவா? எனக்கா? ஏன் சுவாமி, பசியே இல்லாத பொழுது புசிப்பதற்கு எப்படி தோன்றும்? பசி இல்லையா? பொன்னாத்தா, தானே பிரம்மமாக விளங்குகின்ற நம் ஜனக மன்னருடைய ஆட்சியில் அந்த பிரம்மத்தின் ஒளி மிதிலை எங்கும் பரவி இருக்கிறது. அதன் காரணமாக எங்கும் எப்பொழுதும் எல்லாமும் நிறைந்திருக்கிறது. அதனால் பசியே தெரிய மாட்டேங்கிறது. அதுவும் சரிதான். நம் ஜனக மன்னரை சாதாரணமாக எண்ணாதே. அவரே பிரம்மம். தனக்குள் இருக்கும் பிரம்மத்தை உணர்ந்து தானே பிரம்மமாகி விட்டவர். என்ன யோசிக்கிறாய்? பொன்னாத்தா, இப்படி உட்கார். அதாவது, பால் குடத்தில் விழுந்த ஒரு ரத்தினத்தின் ஒளியால் அந்த பாலே செவ்வொளி பெறுவதைப் போல நம் ஜனகரிடமிருந்து தோன்றிய பிரம்மத்தின் ஒளி இந்த மிதிலாபுரி முழுவதும் நிறைந்திருக்கிறது. தாம்பூலத்தை கொடு. ஓம் விக்னேஸ்வராயை நமः. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் முதாகராத மோதகம் சதாவிமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோக ரட்சகம் அநாயகைக நாயகம் நமாமிதம் விநாயகம் நமாமிதம் விநாயகம். யார் இந்த இல்லத்தில் இருப்பது? இப்படி வாருங்கள். வணக்கம் ஐயா. ஆஹா, உமது பெயர்? திரிசரா. இவள் என் மனைவி விரோசனை. நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர்தான் ஐயா. பல தலைமுறைகளாக இந்த மிதிலாபுரியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது தொழில்? உஞ்சவிருத்தி பிராமணனுக்கு தொழில் என்பது ஏது? ஏதோ 4 இல்லங்களில் பிச்சை எடுப்பதன் மூலம் என் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓ, தொழில் என்று எதுவும் கிடைக்கவில்லையா? தொழில் கிடைத்திருக்கும், ஆனால் இறைவனை பூஜிப்பதற்குரிய நேரம் கிடைத்திருக்காது. அப்படி யாரை பூஜிக்கிறீர்? பிரம்மஸ்வரூபமான முழுமுதற் கடவுள் விநாயகரை. விநாயகர் பிரம்மஸ்வரூபம் என்பதற்கு என்ன அடையாளம்? பிரணவம் என்னும் ஓங்காரம் அவரது வடிவமாக இருக்கிறது. 6 ஆதாரங்களில் அவர்தான் மூலாதார மூர்த்தியாக விளங்குகிறார். பரபிரம்மே அவரது வடிவில் வந்ததால் தான் அவரை பரமரூபி என்று பக்தர்கள் வணங்குகிறார். இந்த நாட்டின் மன்னர் யார் என்று உமக்கு தெரியுமா? மன்னரை அறியாதவன் அந்த நாட்டு மக்களில் ஒருவனாக இருக்க முடியுமா? மாமன்னர் ஜனகரை அறியாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்படியானால் அவரே பிரம்மம் என்பது உமக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. விதேக நாட்டு மக்கள் அனைவரும் விவேகத்துடன் அவரையே பிரம்மம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உமக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. மன்னிக்க வேண்டும். இந்த பூமியில் ஜனனம் எடுத்த ஒரு மனிதன், அவன் அரசனானாலும் ஆண்டியானாலும் எப்படி பிரம்மமாக இருக்க முடியும்? திரிசரரே, எதிரே நிற்பவர் யார் என்று தெரியாததால் தான் இப்படி பேசுகிறேன். இவர்தான் மாமன்னர், ஆத்ம ஞானி, பிரம்மஸ்வரூபமான ஜனகர். வணக்கம். மன்னர் எனது இல்லத்தின் வாயிலில் எழுந்தருளியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். ஆனால் சுவாமி, ஏன் விரோசனை பயப்படுகிறாய்? கணபதி பக்தர்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. உண்மையை பேச தயங்கக்கூடாது. எது உண்மை? விநாயகர் ஒருவரே முழுமுதற் கடவுள் என்பதே உண்மை. தனது 5 கரங்களாலும் பஞ்சகிருத்தியங்களை நிகழ்த்திக் கொண்டிருப்பவர் அவர் ஒருவர்தான். சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிராக விளங்குபவர் அவர் ஒருவர்தான். அதுவே உண்மை. போது நிறுத்துங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளாத எவரும் என் சாம்ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அமைச்சரே, இவர்கள் இருவரையும் இக்கணமே மிதிலாபுரி எல்லைக்கு அப்பால் சென்று வாழ வேண்டும் என்று சொல்லி உடனே வெளியேற்றுங்கள்.
தங்கள் ஆணை எதுவானாலும் அப்படியே செய்கிறேன் பிரபு. இருப்பினும் ஒரு வேண்டுகோள். என்ன? என்ன இருந்தாலும் இவர் உஞ்சவிருத்து பிராமணர். உறைவிடத்தை மாற்றலாமே ஒழிய உணவிற்கு வழியில்லாமல் செய்துவிடக்கூடாது. அதனால் ஒரு நாளில் ஒரு முறை மட்டும் ஊருக்குள் வந்து பிச்சை எடுத்து செல்லலாம் என்று அனுமதி வழங்க வேண்டும். அப்படியே செய்யுங்கள். திரிசரரே, விவாதம் இப்படி விபரீதமாய் போய்விடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் மாமன்னர் ஆணையை நான் மறுப்பதற்கில்லை. எல்லைக்கு வெளியே தாங்கள் தங்கி வாழ ஒரு குடில் அமைத்து தருகிறேன். மிதிலாபுரியில் உணவிற்கு பஞ்சமில்லை என்பதால் ஒருவேளை பிச்சையிலேயே உமக்கு வேண்டிய அளவு கிடைத்துவிடும். நான் வருகிறேன். சுவாமி, ஏன் கலங்குகிறாய் விரோசனை? விநாயகரை பூஜித்ததற்காக நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இதை தண்டனை என்று ஏன் கருதுகிறாய் விரோசனை? யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் விநாயகரை பூஜிக்க கிடைத்த அரிய வாய்ப்பு என்று நினைக்கலாமே. நாடு கடத்துவது போல் எல்லை தாண்டி வாழச் சொல்லும் அளவிற்கு நாம் என்ன குற்றம் செய்தோம்? நாம் எந்த குற்றமும் செய்யவில்லை. நம்மை இங்கிருந்து வெளியேற்றுவதன் மூலம் யானைமுகன் என்ன திருவிளையாடலை நடத்த விரும்புகிறாரோ யார் அறிவார்கள். விளைவன அனைத்தும் விக்னேஸ்வரனின் ஆணை என்று அமைதியாக ஏற்றுக்கொள்வோம். பவதி பிக்ஷான் தேகி, பவதி பிக்ஷான் தேகி. என்ன வள்ளி, வாசலில் நின்று கொண்டிருக்கிறாய்? பார்த்தீர்களா இந்த பரிதாபத்தை? பரிதாபமா? மிதிலையிலா? அப்படி ஒரு நிலை எப்போதும் வராதே. ஏன் வராது? அதோ பாருங்கள். அவருக்கு என்ன? அந்த திரிசரன் தினமும் பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்தவர். மிதிலைக்குள் இருந்த பொழுது தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு வீதி கூட தாண்ட வேண்டிய அவசியம் வராது. வேண்டிய பிக்ஷை கிடைத்துவிடும். இப்போது என்ன? என்ன காரணமோ தெரியவில்லை. மன்னர் இவரை ஊருக்கு வெளியில் வாழ்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே இங்கு வரலாம் என்று அனுமதித்திருக்கிறார். அதனால் தயங்கி தயங்கி வந்து எல்லையில் உள்ள எவரிடமேனும் கேட்டு வாங்கி கொண்டு போய்விடுகிறார். சரி சரி, மன்னரின் கோபத்திற்கு ஆளானவர் என்றால் என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும்? அப்படி சொல்லாதீர்கள். அவர் ஒரு அப்பாவி, பாவம். பவதி பிக்ஷான் தேகி, பவதி பிக்ஷான் தேகி. நாராயண. நாராயண. வாழ்க மிதிலாபுரியின் மாமன்னன் ஜனகன். வாழ்க வாழ்க ஆத்ம ஞானம் பெற்று ராஜ ரிஷியாக விளங்கும் ஜனக மகாராஜன். ஜனகமன்னா, நான் தங்கள் அரண்மனை நாடி வந்திருக்கிறேன். வானவரும் மானிடரும் நாள்தோறும் நாடி வந்து வணங்கும் பெருமை பெற்றவர் நான். அதனால் நீரும் எம்மை நாடி வந்ததில் வியப்பென்ன இருக்கிறது?
அதுவும் சரிதான். ஆனால் நான் தங்களுக்கு வாழ்த்து கூறினேனே. யார் யாரை தேடி வந்தாலும் தங்கள் காரியம் நிறைவேற வாழ்த்து கூறித்தானே தீர வேண்டும். எனக்கு உன்னிடத்தில் ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லையே. அப்படியென்றால் நீர் எம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லையே. நாராயணா, உன்னை ஒரு ஆத்மஞானி என்று எண்ணித்தான் உன்னை காண வந்தேன். ஆனால் அதற்குரிய பணிவு அவ்விடத்தில் இல்லையே. ஞானியாக இருப்பவன் யாரைக் கண்டும் வியக்க வேண்டிய அவசியமில்லையே. எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காததால் அவர்களை பணிய வேண்டிய அவசியமும் இல்லை. நாராயணா, வேதங்களை கற்று ஞானமடைந்ததற்கு அடையாளமே அவனது அடக்கம்தான். அந்த அடக்கத்தை இழந்து விட்டால் அவன் ஞானம் பெற்றதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். நாரதரே, நீங்கள் வேதங்களின் திரண்ட கருத்துக்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. வேதங்கள் யாவை? தாங்கள் கூறினால் அடியேன் தெரிந்து கொள்ளுகிறேன். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஓ, அப்படியா? மிகவும் நல்லது. இவைகள் கூறும் திரண்ட கருத்துக்களையும் தாங்கள் கூறினால் நன்றாக இருக்கும். கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். பிரக்ஞானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம். ஓ, அப்படியா? அதற்கான விளக்கத்தையும் தாங்களே கூறினால் அடியேன் தன்யனாவேன். கேட்டுக்கொள்ளும். பிரக்ஞானம் பிரம்மம் என்றால் உள் விழிப்பே உள்ளது என்று பொருள். அகம் பிரம்மாஸ்மி என்றால் நானே பிரம்மம் என்பது பொருள். தத்துவமசி என்றால் அது நீயாகவே இருக்கிறாய். அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் இந்த ஆத்மாவே பிரம்மம். இதன் மூலம் தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எல்லா வேதங்களுமே ஆத்மாவே பிரம்மம் என்பதை வெவ்வேறு வார்த்தைகளால் விளக்குகின்றன. அதிலும் குறிப்பாக அகம் பிரம்மாஸ்மி என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதாவது நானே பிரம்மம் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டேன். அதனால் பிரம்மமாக உள்ளவன் எவரையும் வணங்க தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். தெரிகிறதா? ஓ, அப்படியானால் இந்த செல்வங்கள் அனைத்தும் இறைவன் தந்தவை என்பதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? இறைவன் தருவானா? எனக்கா? நானே பிரம்மமாக இருக்கும் போது எனக்கென்று ஒரு இறைவன் ஏது? எந்த இறைவன் எதை எனக்கு தருவார்? இறைவன் என்று ஒருவன் உண்டு என்பதும் அவன் நமக்கு வேண்டியதை எல்லாம் தருவான் என்று சொல்வதும் ஞானத்தை பூரணமாக உணராதவர்கள் பேசும் பேச்சு. திரிலோகங்களிலும் திரிந்து கொண்டிருக்கும் உம்மை போன்றவர்களில் அறியாமையால் ஏற்பட்ட அசட்டு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஜனகமண்ணா, தத்துவங்களை தவறாக புரிந்து கொண்டமையால் புத்தி இல்லாமல் பதற்றுகிறாய். ஆத்ம ஞானம் பெற்றவர் என்ற அகந்தையால் அதை தந்த ஆண்டவனை அவமதிக்கிறாய். நானே பிரம்மம் என்று கூறிக்கொள்ளும் உனக்கு உன் செயலால் ஆகக்கூடியது எதுவுமில்லை என்று உணர்த்துகிறேன். அவனின்றி ஓரளவும் அசையாது என்பதை நிரூபிக்கிறேன். வருகிறேன். நாராயண. நாராயண. பூரணத்தில் தோன்றி பூரணமாய் விளங்கும் கஜானன மூர்த்தியே, அனாதி முக்தராய் நித்திய ஆனந்தராய் அத்வைத தத்துவமாய் விளங்கும் கணாதிபரே, சர்வ காரணகர்த்தாவான நிர்குண சுரூபமே, வணங்குகிறேன் ஐயனே, வணங்குகிறேன். நாரதரே, இன்று உங்கள் வாழ்த்துக்கள் அனைத்தும் தத்துவமயமாக விளங்குகிறது. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு விவகாரம் இருப்பது போல் தெரிகிறதே. பரமமூர்த்தியான தங்களுக்கு தெரியாதது ஏதேனும் உண்டா பிரபு? பிரம்ம தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்ட ஒருவருக்கு சரியாக எடுத்துச் சொல்லி புத்தி புகட்ட வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொள்ளத்தான் வந்தேன். தத்துவத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நாரதரே. அவரவர் குணத்திற்கும் இயல்பிற்கும் தக்கபடி மாறத்தான் செய்யும். இதில் வியப்பதற்கு ஏதும் இல்லை. தாங்கள் சொல்வதின் பொருள் விளங்கவில்லையே பிரபு. என்னை நிர்குணன் என்கிறீர்களே, எதற்காக? குணங்களை எல்லாம் கடந்தவர் என்பதால். குணங்கள் என்பவை எவை? சத்வம், ராஜசம், தாமசம். शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत्
सर्वविघ्नोपशान्तये எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம் विघ्न विनायकने शरणं विघ्न विनायकने எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவி அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவப்போ நீயே जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம் विघ्न विनायकने शरणं विघ्न विनायकने எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்கா